வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கிற ஒரு வாகனத்தை எடுத்து வந்திருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறது என்னோட பட்ஜெட் மேக்ஸிமம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான், நான் அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் தான் என்னோட பட்ஜெட் வச்சிருக்கேன். அதுவே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். ஏன்னா முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 லட்சம் பட்ஜெட் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த 5 to 6 லட்சம் பட்ஜெட் வச்சிருக்கிற மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 லட்சம் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போது ஒரு 8 to 10 லட்சம் வச்சுக்கோங்க. அந்த பட்ஜெட்டில் நான் வந்து ஒரு எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கணும், சேஃப்டி இருக்கணும், ஒரு ரிலையபிலிட்டி இருக்கணும், மைலேஜ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதில் அப்படி பார்க்குறப்போ நமக்கு நிசான் மேக்னெட்டுங்க, ரெனோல்ட் கைகருங்க, மாருதியோட பலினோ, டொயோட்டாவோட கிளான்ஸா, மாருதியோட ஃப்ராங்ஸுங்க, அப்புறம் டாட்டாவோட பஞ்ச், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வருது. அதில் டாட்டாவோட பஞ்ச் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த எஸ்வியோட ஒரு ஸ்டாண்ட்ஸுங்க, அதாவது கிராஸ் ஓவர் ஸ்டாண்ட்ஸ் உள்ளே உட்காரப்போ ஒரு அப்ரைட் போஸ்டரோட நமக்கு இந்த டிரைவபிலிட்டி கிடைக்குது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் குறைகளே இருந்ததில்லை அவங்கள்ட்ட எப்போவுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங்கும் இருக்குது. நல்ல ஒரு டிரைவபிலிட்டி கொடுக்குது. அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வந்திருக்கிறோம். டாட்டா பஞ்சில் அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் அப்படின்ற மாடலுங்க. ஆன் ரோட் 9.4 lakhsல இந்த வேரியன்ட் நமக்கு கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குது, இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டரி டாட்டாக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாட்டா நிறுவன கார்களை விமர்சனம் செய்ய உதவி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் மாடலில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்க முடியும். த்ரூ அவுட் இந்த பேஸ் மாடல் இல்லைங்க, அக்ராஸ் த வேரியன்ட் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் இந்த டாட்டா பஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒரு கம்பெனிஸும் இல்லை, சால்டாக இதை தான் பண்ணியிருக்காங்க. 1023 1070 கிலோகிராமுங்க அப்ராக்சிமேட்லி. அஃபிஷியலாக டாட்டா ரிவீல் பண்ணலை, பட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேங்க, ஆர்டிகல்ஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். டியூல் ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. பட் 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றது கொடுத்துருந்தா ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும். அந்த ஒரு அப்டேட் தான் மிஸ் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதையும் சீக்கிரம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே தரமான ஒரு சம்பவமாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில். கடைசி விஷயங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாட்ஃபார்ம் ஆல்ஃபா ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த டாட்டா பஞ்ச், டாட்டா அல்ட்ரோஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கு. நல்ல ஒரு அவங்களோட ரீசெண்ட் R&D டெவலப்மெண்ட்டில் நடந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஆல்ஃபா ஆர்கிடெக்சர் அப்படின்றது. உங்களுக்கு இதை சார்ந்து இருக்கக்கூடிய கார்களோட பில்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக தான் இருக்குது. அஜைல், லைட், ஃப்ளெக்சிபிள், அட்வான்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்து. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் கம்ப்ரமைஸ் இல்லை. உங்களுக்கு அந்த பேனல் கேப்ஸுங்க, அப்புறம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். 1.2 லிட்டரில் ஒரு 3 சிலிண்டர் நேச்சுரல் எஸ்பிரேட்டட் என்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. 87 BHP, 115 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்சுலேஷன் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா லைனஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஃபுல்லாக கன்சீல்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, பார்ஷியலாக கன்சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. லைனஸ்க்கு போட்டிருக்க NVH வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் பார்த்தோம்லங்க அந்த அளவுக்கு இல்லை, பட் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது டெக்னீஷியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்றது இப்போ பார்த்துடலாம். மவுண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, டாட்டா மோட்டார்ஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இந்த BS6 Phase 2 வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் இந்த மவுண்ட்டை தாண்டி உள்ளே போகாமல் இருக்குது அப்படின்றத காமிச்சு கொடுக்குறேன். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியுதுங்களா? இந்த இடம் மட்டும்தான் ஆடி இருக்கும், அதை தாண்டி கீழே அந்த ஷாஃப்ட்டுக்கு வைப்ரேஷன் போயிருக்காது. ப்ரோ கொஞ்சம் ரேவ் பண்ணுங்க ப்ரோ. பார்த்தீங்களா? இது மட்டும்தான் ஆடுது, அதுக்கு கீழே வந்து வைப்ரேட் ஆகலை. இப்போ என்ஜினை வந்து நான் வந்து இப்போ வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணுறேன், உங்களுக்கு பாருங்கள் தெரியுதுங்களா? அந்த மேலே இருக்கிற மவுண்ட் மட்டும்தான், இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசையும். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசைவுங்கிறது இருக்காது. ஸோ வைப்ரேஷன்ஸ் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது, வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஃபைன். இப்போது என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து பேசிட்டோம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் ஒரு 13 to 16 அப்படின்றது கிடைக்குங்க. எப்படி இருந்தாலும் நம்மளோட த்ராட்டிலோட இன்புட்டை பொறுத்து அது வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். பஞ்சோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஹேரியர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதோட மினியேச்சர் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து போயிருக்காங்க. ஒரு மினிமலான கிரில்ங்க. ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் கிரில் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு பெரிதான ஒரு
வென்ஸ் ஏர் இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஹாலஜன் செட்டப்புங்க. மேலே டிஆர்எல்ஸ்லாம் கிடைக்கல. டிஆர்எல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் ஒரு ஹாலஜன் பல்ப் தான். இப்படி தான் இருக்குது. த்ரூ அவுட் வந்து ஹாலஜன் தான் போயிருக்காங்க. வெளிச்சம் டீசெண்டாக இருக்கும். 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. அப்ரோச் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 20.3ங்க. இதுவே டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.6ங்க. ரேம்ப் பிரேக் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.2ங்க. 187 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு சங்கியான ஒரு டிசைனில் தான் முடிச்சிருக்காங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலோட ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2445 mm கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் த வேரியன்ட் இந்த பர்டிகுலர் மாடலோட காம்படேட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டாடா பஞ்ச் அப்படின்றது எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆகுது அப்படின்றது உங்களால் எவிடென்ட்டாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரைவ் அப்படின்ற யூனிட் தான் போட்டிருக்காங்க. ப்ரொஃபைல் 185 70 15ங்க. ஸ்டீல் வீல்ஸ் உங்களுக்கு கப்ஸோட கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. வீல் ஆர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமலான ப்ளே தாங்க. ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓவரால் கன்சோல் அப்படின்றது வந்து மேனுவலி ஃபோல்டபிள் தாங்க. நீங்கள் மேனுவலாக தான் பண்ணிக்கணும். பட் உள்ள இருக்கக்கூடிய மிரர் வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. 2 எல்இடிங்க. ஒரு எல்இடி இருக்குது, பின்னாடி ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. டோரை தட்டுங்க. டோர் தட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெஃப்ட் ஃபீல் ஆகுதுங்க. ஒரு சாலிடான ஒரு ஃபீல் தான் த்ரூ அவுட் நமக்கு காரில் இருக்குது. அது இல்லாமல் எந்த குறைகளும் இல்லை. பேனல்ஸில் ஃப்ளெக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாடா மோட்டர்ஸில் பார்க்க முடியாது. அதே தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ரூஃப் ரெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஒரு சன்ரூஃப் கிடைக்குது. நான் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். விண்டோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த இடம் ஃபுல்லாகவே மறைஞ்சிருது. நீங்கள் சாஞ்சு உட்காந்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மேபி கிரியேட் ஆகலாம். டிஎல்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓகேங்க. நல்லா வெளிச்சத்தை உள்ளே கொடுக்கும். உள்ளேயுமே வந்து கேபின் வந்து பிளாக் அப்படின்றனால, அதாவது இந்த சீட் அப்ஹோல்ஸ்ட்ரி சொல்கிற பிளாக் அப்படின்றனால உங்களுக்கு ஸ்லைட்டாக மேபி வந்து லாங் ட்ராவலில் வந்து சாஞ்சு உட்காந்திங்கன்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வரலாம். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைனுங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் ஸ்ட்ரட்ங்க, காயில் ஸ்ப்ரிங்கோட இருக்குது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ட்விஸ்ட் பீம் ப்ரொஃபைல் தான். அது வந்து காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஷாக் அப்சர்வரோட கொடுத்துருக்காங்க. இங்கே ரியரில் வந்து லைனஸ் அப்படிங்கும் போது போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம்ங்க. இப்படி தான் பிரேக்ஸ் பொறுத்து இருக்குது. டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஹாலஜன் யூனிட் தாங்க. இது மட்டும் டிசைன் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜனில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்வென்ச்சருக்கும் அட்வென்ச்சர் ப்ளஸ்க்கும் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, அட்வென்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்பர் வாஷர்லாம் கிடைக்காது. இங்கே வந்து வைப்பர் வாஷர் கிடைக்குது அட்வென்ச்சர் ப்ளஸில். உங்களுக்கு ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் ஷாக் ஃபினேட்டரும் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த அட்வென்ச்சர் ப்ளஸில் இருந்து தாங்க கிடைக்குது. ஸோ அதுக்கான ப்ரொபிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கேமரா உள்ளே வந்து லேஓவர் ஆகியிருக்கு. இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்பெயிண்டட் அந்த பிளாக் கலர் தான். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் கைட் லேம்ப் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2 சென்சர் இந்த இடத்துல கிடைக்குது. ரிஃப்ளெக்டர் 2 கார்னர்லையும் போட்டிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 319 to 366 லிட்டர்ஸ்ங்க. அப்படி தான் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது லோடிங் லிப். லோடிங் லிப் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இதில் பூட்டில் ஒரு லேம்ப் ஒன்று கிடைக்குதுங்க. ஹாலஜனில் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹூக் ஒன்று இருக்குது. 1 kg வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு ஹூக் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்பேர் டயர்னு பார்த்தீங்கன்னா 185 70 15 அப்போலோ வல்நாக்கில் போட்டிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் தான். அதிலெல்லாம் குறைகள் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா லோடிங் லிப் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பார்சல் ட்ரேவும் அதே மாதிரி கிடைக்குதுங்க இந்த வேரியண்ட்லேருந்து. ஸோ பார்சல் ட்ரே வேணும் அப்படின்னா பார்சல் ட்ரே வச்சு பயன்படுத்தும் போது 319 லிட்டர். அந்த பார்சல் ட்ரேவை கழட்டி தூக்கி வச்சுட்டிங்கன்னா 366 லிட்டர் கிட்ட வருதுங்க. மோஸ்ட்லி இந்த பார்சல் ட்ரேலாம் யாருமே பயன்படுத்துறதில்ல. மேபி அந்த பர்ஃப்யூம் வைக்கிறதுக்கு, அப்புறம் அந்த டிஷ்யூ பாக்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு, அப்புறம் தலைவாணி வைக்கிறதுக்கு தான் பயன்படுது. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் பூட்டை பொறுத்த வரைக்கும். கீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாப் கீ தாங்க கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட லோகோ பின்னாடி இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறது, தென் ஹெட் லேம்ப்ஸுங்க. எங்காவது இருட்டில் நிறுத்திருக்கீங்க, வண்டி ஐடென்டிஃபை பண்ணோம்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கீஸ் கிடைக்குது. இது மாதிரி டோர் பேட் பார்க்குறப்ப நமக்கு வந்து பிளாக்ங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் டெக்ஸ்சர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு பவர் விண்டோஸ் கிடைக்குது. இந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஏறி உட்கார முடியுங்க. ஏன்னா 90 டிகிரி வைட் ஓப்பனிங் டோர் இருக்குது. சாரி. ஓகே, டன். ஸ்பேஸ் பற்றி பேசலாங்க. ஸ்பேஸ் பற்றி பேசும்போது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து கவலைகளே இல்லை. உங்களுக்கு அண்டர் டை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சன்ரூஃப் மாடல் தான். உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. 6 feet டால்லாம் இருந்தீங்கன்னா மேபி வந்து உரையறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி உட்காந்தோம்னாலும் ஓகே,
6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா பஞ்சாயத்தாக இருக்கும், மற்றபடி கவலைகள் இல்லை. இங்கே லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ், இந்த டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ், இங்கே இருக்கிற லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ், அந்த ஃபூட்டை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் இருக்க போகுது, காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹெட் ரெஸ்ட்டுங்க, ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட் தான், அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்லாம் இல்லை. 3 பாயிண்ட் ஏலா சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, தெரியுதுங்களா? 3 பாயிண்ட் ஏலா சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக் அப்டேட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பின்னாடி ரியரில் நமக்கு ஏசி ப்ளோயர் கண்ட்ரோலோட, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் டைப் ஏ போட்டிருக்காங்க. நார்மல் நம்ம யூஎஸ்பி ரெகுலராக பயன்படுத்துகிற யூஎஸ்பி தான். 5 வோல்ட் 2.4 ஆம்ஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். 3 அடல்ட்ஸே உட்கார முடியும். ஏன்னா ஹம்ப் வந்து ரொம்ப மினிமலான ஒரு ஹம்ப் தான் அந்த ஆல்ஃபா ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும். 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது தாராளமாக உட்காந்து போகலாம். டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டீரியர் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்ங்க, அது கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சொன்னாலங்க, அது மாதிரி தான் போயிருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு லைட் க்ரீன் டெக்ஸ்சரோட தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையோட டிசைன் பேட்டர்ன்லாம் போட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் இன்செட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்குது டேஷ்போர்ட் த்ரூ அவுட் நம்ம பார்க்குறப்போ. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஜலாக இல்லை, நல்லா தான் போட்டிருக்காங்க. அது எல்லாம் குறை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. க்ளவ் பாக்ஸ் வழக்கம் போல் டாட்டாவில் எப்பவுமே ஒரு பெரிதான க்ளவ் பாக்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் இங்கேயும் கிடைக்குது. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்காது. ஒரு 2 கேஜி தாங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது சாமானங்கள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஒரு ஐஆர்விஎம் தான் போட்டிருக்காங்க. அப்படியே சென்டரில் இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடியில் கேபின் லேம்ப்ஸ் கிடைக்குதுங்க. வேனிட்டி மிரர்ஸ் உங்களுக்கு கூட வர பேசஞ்சருக்கு கிடைக்குது. டிரைவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குதுங்க. சன்ரூஃபில் தயவு செஞ்சு நின்று வராதிங்க, வென்டிலேஷனுக்காகவும் அந்த வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு குழந்தைகளை நிப்பாட்டி வராதிங்க, இது ரொம்பவே ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 7 இன்ச்சில் ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கிடைக்குதுங்க. அட்வென்ச்சர் ப்ளஸ் இதிலேருந்து தான் இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்கும். அதே மாதிரி 2 ட்வீட்டர்ஸ் இதில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்பீக்கருங்க, 2 ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு டு ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்டாக சப்போர்ட் பண்ணும். ஆடியோ குவாலிட்டி கேட்போம். இதில் மாறல, இருங்க நான் என்னதில் பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பாசிபிள் ஆடியோ செட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணப்போ என்ன செட்டிங்ஸ் வச்சுங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஆடியோ செட்டப்பில் அதாவது ட்ரிபிள் வந்து 5 வச்சுருக்கேன், மிட் வந்து பார்த்திங்கன்னா -1 இருக்குது, பேஸ் வந்து 8 வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆப்டிமலான அவுட்புட் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பாருங்கள். கைட்லைன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, அடாப்டிவ் கைட்லைன்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு யூஎஸ்பியில் டைப் ஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சியில் ஃபாஸ்ட் சார்ஜர், அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டிருக்காங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். எல்லா கைண்ட் ஆஃப் ஒரு சார்ஜஸும் நமக்கு இங்கே கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, நம்மளால் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அழகாக வச்சுக்க முடியும். ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தாங்க இந்த வேரியண்ட்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோல் மற்றது எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸாக தான் இங்கே இருக்குது. நீங்கள் ஏசியோட டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் மூவபிளான்னு கேட்டிங்கன்னா மூவபிளாக கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? உங்களுக்கு மூவபிள் ஆம்ரெஸ்ட் தான். நீங்கள் கீஸும் இந்த இடத்துல வச்சுக்கலாங்க. கியர் நாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ராப்பிங்கோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. கியர்ஸோட ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா ஃபீல் ஆகுது. கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா ஸ்மூத்தான ஒரு ட்ராவல் தாங்க இருக்குது. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தாங்க. உங்களுக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கூட மீதியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே கைண்ட் ஆஃப் ஓல்ட் ஸ்கூலாக தான் ஃபீல் ஆகுது. ஓல்ட் ஸ்கூல் இந்த சென்ஸ் அந்த கால்குலேட்டரில் பார்ப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குது. சென்டரில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா பார்த்துக்க முடியுங்க. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுங்க. ஆடியோ கூட்டிக்கிறதுக்கு, குறைச்சிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து ஸ்விட்சஸ் போட்டிருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொட்டிங்கனாவே அடிக்கும். பட் நியூ ஏஜில் இப்போ வர நெக்ஸான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு அழுத்த வேண்டியதாக இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க, டெலஸ்கோபிக் கிடைக்கல.
உங்களுக்கு நார்மலாக அந்த 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். இந்த இடம்லாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் மெட்டலில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. வைப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வைப்பர்ஸ், ஆமாங்க ஆட்டோ வைப்பர்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் ப்ளஸ் போகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருது. அப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்கோ ஒன் ஸ்போர்ட் மோட், எக்கோ ஒன் சிட்டி மோடுங்க, ஸ்போர்ட் மோட் வராது. ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்சும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. கீழே ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. அழகாக காலை ரெஸ்ட் பண்ணி வந்துக்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும், ஃப்ரண்ட் சீட்ஸ் இல்லைங்க, பொதுவாக சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்டில் ஃபேப்ரிக் தான். ஆனால் அப்ஹோல்ஸ்டர்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ரொம்ப சாஃப்ட்டாக இல்லை, மீடியமாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்ட்டாக பண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலில் நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். உட்காரதுக்கு நல்ல ஒரு லம்போ சப்போர்ட் இருக்குது. ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவான சப்போர்ட், அண்டர் தை சப்போர்ட் வந்து ஓகே. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குதுங்க. நமக்கு ஒரு அடட் அட்வான்டேஜ் இப்போ ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸும் கொடுத்தனால நம்மளோட போஸ்டருக்கு அந்த மாதிரி வந்து வச்சு ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக டாடா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். பவர் விண்டோஸ் தான் 4 விண்டோஸுமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான, மிரரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாப் இருக்குது. டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டர், அதுக்கப்புறம் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேசிங்கோட தான் இங்கே கிடைக்குது. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் அட்வென்ச்சர் ப்ளஸ் எஸ் மாடலோட டீட்டெயில்டு வாக்குறன்னு பார்த்துருக்கோம். அட்வென்ச்சர் மாடலுக்கும் அட்வென்ச்சர் ப்ளஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மேஜராக, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மேஜராக நமக்கு இருக்குது, சீட் ஹீட் அட்ஜஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆகியிருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வித்தியாசம் வருதுங்க அதுக்கு இதுக்கும். பட் இது போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் இருக்குது. இன்றைக்கி இது காலகட்டங்களில் குழந்தைகள் கேட்குறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கேட்குறாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 3000 to 5000 ரூபாய் அப்படின்றது வருங்க. 3 வருஷம் அல்லது 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டு எடுத்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 9.7 lakhsக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சத்தச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.